இப்போ உங்க தலைவரு 2 தொகுதியில நிக்கிறாரு. ஒண்ணு பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு திருச்சி கிழக்கு தொகுதி. இதுல வந்து கிறிஸ்தவர்கள் அதிகம். அதனால இந்த 2 தொகுதி சூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுல ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்பா சந்திரசேகர் வந்து திரும்ப தாய் மதத்துக்கு திரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பிரகடனப்படுத்துறாரு. இது எதை போய் நோக்குது? ஐயோ, உங்களுக்கு புரியலையா? நான் வந்து என் தலைவனை வச்சு அக்கு வேற ஆணி வேற ஆபரேஷன் பண்ணி பார்த்துட்டேன். ஆபரேஷன் பண்ணி பார்த்து. ஹலோ, ம். என்ன பாம்பேல போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்தது மாதிரியா பேசிட்டு இருக்கேன்? நம்ம சுயமா நம்ம உட்காந்து தலைவனோட பட்டியலிட்டு பார்ப்போம் இல்லையா? இவர் மக்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு, மத்தவங்களுக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு, இவருக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு. ஆமா, தூத்துக்குடிங்கிற ஒரு இதில வந்து அஜிதாவுக்கு கொடுத்துருக்கணும். ஆமா, கொடுக்கவே இல்லையே. ஆனா இவரோட கூட இருக்கிற நண்பர் கொடுத்துருக்காரு. ஆமா, புரியுதுங்களா? அதனால தூத்துக்குடியிலே பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. டிவிக்கு கொடியெல்லாம் வச்சு கொளுத்துறாங்க, கிழிக்கிறாங்க, விசில ஒடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாரு உங்க தலைவர்? ஏன் ஏன் புரியுதா இதுல இருந்து? அதாவது வாழ்க்கையில மனுஷங்கிறவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாங்கன்னா, தன்னை விட மேல எவனும் இல்லைன்னு நினைப்பு இருக்கணும். தன்னை விட கீழே எவனும் இல்லை அப்படிங்கிற நினைப்பு இருக்கணும். இப்படி இருந்தாதான் அவன் தான் சரியான தலைவனா இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஆனா எங்க தலைவன் தன்னை விட மேல எவனும் இல்லைங்கிறது மட்டும்தான் இருக்கான். தன்னை விட கீழே அப்படி ஒரு சம்பவமே யோசிக்கல. ஓகே ஓகே, அவன் மட்டும்தான் அப்படி இருந்தா பரவாயில்ல, எல்லா கம்யூனிட்டியும் அப்படிதான் இருக்காங்க. சீரியஸா. ஆனா நான் போற கட்சியில ரெண்டும் இல்லை. நான் நானா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்படியா சார்?